காகங்கள் 2 பேரும் காடுல மளிகை கடை நடத்திட்டு வந்தாங்க. இந்த கடையில எப்ப பார்த்தாலும் சில்லறை வியாபாரம் தான் நடக்குது. இதை வச்சுக்கிட்டு எங்க நீங்க எனக்கு தங்க கம்மல் வாங்கி தர போறீங்க? வர வர அந்த ஆசையே எனக்கு குறைஞ்சு போச்சு. கௌரி, நீ அதெல்லாம் கவலைப்படாத. சீக்கிரமாவே நான் உனக்கு தங்க கம்மல் வாங்கி தருவேன். ஆ ஆ அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல காலு. ஒன்று ரெண்டு வியாபாரத்துல எங்க இருந்து தங்க கம்மல் வாங்க முடியும்? அன்னைக்கு ராத்திரி பொழுதும் வந்தது. நாம இப்படியே போனோம்னா கண்டிப்பா நம்மளால பெரிய லாபத்தை பார்க்க முடியாது. வாங்க, நாம போய் என்னோட மாமா கிட்ட அறிவுரை கேட்கலாம். அவரு ரொம்ப வருஷமா மளிகை கடை நடத்திட்டு வராரு. அவருக்கு தான் இதுல இருக்கிற சூட்சமங்கள் எல்லாம் தெரியும். காலையிலேயே பொழுது விடிஞ்சதும் கோரியோட மாமா வீட்டுக்கு வந்தாங்க. மாமா, உங்ககிட்ட தொழில் ரகசியத்தை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். எங்களுக்கு பெருசா லாபமே வர மாட்டேங்குது. என்னமோ ஏழ்மையான நிலைமையில தான் இருக்கோம். ஆனா நீங்களும் ஒரு சின்ன மளிகை கடையை வச்சு இந்த அளவுக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டீங்க. உங்களோட வியாபார தந்திரத்தை எங்களுக்கும் சொன்னீங்கன்னா எங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். என்னம்மா மருமகளே, இதுக்கு எதுக்கு நீ இவ்ளோ தயங்கி கேக்குற? ஆரம்ப காலத்துல நான் கூட ரொம்பவே சிரமப்பட்டேன். அதுக்கப்புறமா என்னோட வியாபாரத்துல சில விஷயங்களை நான் செஞ்சேன். அதுல இருந்துதான் எனக்கு இவ்ளோ லாபம் கிடைச்சது. நீங்களும் நாளையில இருந்து அதை செய்யுங்க. அப்படின்னு சொல்லி கோரியோட மாமா அவனோட வியாபார தந்திரங்களை அவங்களுக்கு சொன்னான். காகங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. காலு, மாமா சொன்ன மாதிரி இந்த டீ தூளில நம்ம காய்ந்த இலைகளை சேர்க்கலாம். அப்பதான் அதை பறவைங்களால கண்டுபிடிக்க முடியாது. கௌரி, ஆமா ஆமா, மாமா சொன்ன மாதிரி இதுல கொஞ்சம் நம்ம புளியங்கொட்டை தோலையும் சேர்க்கலாம். அப்பதான் சுவையும் மனமும் ஒரிஜினலா டீ தூள் மாதிரியே இருக்கும். மாமா சொன்ன மாதிரியே அரிசி பருப்புலையும் சின்ன சின்ன கூழாங்கற்களை கலந்தாங்க. அது மட்டும் இல்லாம மைதா மாவு, கோதுமை மாவு இது எல்லாத்துலயும் நிறைய களிமண்களை சலைச்சு அதுல கலந்தாங்க. இப்படியே அவங்க கிட்ட இருக்கிற எல்லா உணவுப் பொருட்கள்லயும் நிறைய கலப்பட பொருட்களை கலந்தாங்க. எல்லா கலப்பட பொருட்களையும் அவங்களோட கடையில வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த நேரம்னு பார்த்து மிட்டு கிளி டீ தூள் வாங்குறதுக்கு வந்தது. காகங்கள் மிட்டு கிட்ட அந்த டீ தூளை ரொம்ப சந்தோஷத்தோட கொடுத்தாங்க. பிறகு மிட்டு கிளியோ தனக்கும் தன்னோட மனைவிக்கும் அந்த டீ தூளில் சுவையான டீயை தயார் செஞ்சது. என்னங்க, இன்னைக்கு டீ இவ்ளோ மோசமா இருக்கு? எப்பயும் வாங்குற அதே கடையில தானே டீ தூள் வாங்குனீங்க? ஆமா ஹரியாலி, அந்த காகங்களோட கடையில தான் டீ தூள் வாங்கினேன். ஆனா எதனால சுவை இவ்ளோ மோசமா இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நீங்க டீ தூளை கம்மியா போட்டிருப்பீங்க. நாளையில இருந்து இன்னும் ஒரு 2 ஸ்பூனு அதிகமா போடுங்க. அப்பதான் நல்ல ஸ்ட்ராங்கான டீ நமக்கு கிடைக்கும். அப்படின்னு சொல்லி கிளிகள் 2 பேரும் பேசிக்கிட்டாங்க. இதே மாதிரியே காடுல இருக்கிற எல்லா பறவைகளும் அவங்க கிட்ட இருக்கிற கலப்பட பொருட்களை வாங்கி சமைச்சு சாப்பிட்டாங்க. இதனால காகங்களுக்கோ மளிகை கடையில பெரிய அளவுல லாபம் கிடைச்சது. இப்போ கோரி காகமும் அவன் நினைச்ச மாதிரியே ஒரு தங்க கம்மலை வாங்கி காதுல போட்டுக்கிட்டா. காலு, இந்த யோசனை நமக்கு முன்னாடியே வந்திருந்ததுன்னா இந்நேரம் நாமளும் மாமா மாதிரி ஒரு பெரிய வீடை கட்டியிருக்கலாம். இப்பயும் ஒண்ணும் கேட்டு போகல கௌரி. நாம இதை தொடர்ந்து பண்ணணும்னா எப்படியும் இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல நாம வீடை கட்டிடலாம். என்னது, இன்னும் 2 3 வருஷமா? காலு, என்னால எல்லாம் அவ்வளவு நாள் காத்துட்டு இருக்க முடியாது. இங்க பாருங்க, இத்தனை நாளா நாம கலப்படம் பண்ணி வியாபாரம் பண்றோம். ஆனா அதை எந்த பறவையாலையுமே கண்டுபிடிக்க முடியல. நாம ஏன் இன்னும் கொஞ்சம் கலப்படம் பண்ணி அதே பொருட்கள்ல விற்க கூடாது? அப்படி வித்தோம்னா நமக்கு முன்னைய விட 2 மடங்கு லாபம் கிடைக்கும். சீக்கிரமாவே பணக்காரங்களாவும் ஆகிடலாம். அப்படின்னு கோரி சொன்னா. இதை கேட்ட காலுவும் கலப்படம் பண்ண பொருட்கள்ல மறுபடியும் கொஞ்சம் கலப்பட பொருட்களை கலக்க ஆரம்பிச்சுது. இதனால காகங்கள் நிறைய லாபம் கிடைக்கும்னு எதிர்பார்த்தாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சுது.
அன்னைக்கு காலையில கபூதர் அவங்க கிட்ட கோதுமை மாவு வாங்கலான்னு வந்தது. அவங்க நினைச்ச மாதிரியே நிறைய கலப்பட பொருளை கலந்த கோதுமை மாவை கபூதர் கிட்ட கொடுத்து விட்டாங்க. கபூதரும் அதை வாங்கிட்டு போய் சுவையான ரொட்டியை செஞ்சு சாப்பிட்டது. ரொட்டியை சாப்பிட கொஞ்ச நேரத்திலேயே கபூதரோட மனைவி லூசிக்கு ரொம்பவே தலை சுத்தி அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்தா. இத பார்த்த கபூதர் ரொம்பவே பயந்து போயிடுச்சு. உடனே பக்கத்துல இருக்கிற மீனுவோட வீட்டுக்கு வந்தது. அந்த காட்டுல மீனு குருவிதான் பறவைங்க எல்லாருக்கும் கை வைத்தியம் பாப்பா. மீனு கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னது. ஐயோ, என்ன சொல்றீங்க கபுதரனா? அப்படின்னா லூசியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாளா? அட கடவுளே, என்னாச்சு இந்த பறவைங்களுக்கு? எதுக்காக எல்லாரும் இப்படி மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க? என்ன மீனு சொல்ற? வேற யாருக்கு மயக்கம் வந்தது? அண்ணா, இப்பதான் மெட்டு ஹரியாலிய கூப்பிட்டுட்டு வந்துச்சு. அவளுக்கும் ஒரே மயக்கமா. எனக்கு என்னமோ எல்லாருக்கும் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும்னு தோணுது. ஆனா எல்லாரும் வேற வேற வீட்ல தான் சமைச்சு சாப்பிடுறீங்க. அப்புறம் எப்படி எல்லாருக்கும் ஒரே நேரத்துல இப்படி நடக்கும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா நாங்க எல்லாருமே அந்த காகங்களோட கடையில தான் பொருட்களை வாங்குறோம். எனக்கு என்னமோ அங்க ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுது. எனக்கும் என்னமோ அந்த காகங்கள் மேலதான் சந்தேகமா இருக்கு. இதுல ஏதோ காகங்கள் தான் திருட்டு வேலை பண்றாங்க. அதை உடனே கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னு சொன்ன மீனும் அங்கிருந்து காகங்களோட வீட்டுக்கு வந்தது. காகங்கள் 2 பேரும் உணவு பொருட்கள்ல நிறைய கலப்பட பொருட்களை கலந்துட்டு இருந்தாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே காகங்களோட கடைக்கு மீனு குருவி போலீஸ்கார குருவியை அழைச்சிட்டு வந்தது. அங்க இருக்க பொருட்களை சோதனை பண்ண அதிகாரி அதுல கலப்படம் கலந்திருக்கிறத உறுதி பண்ணினாரு. காகங்களோட பேராசை குணத்தால இப்போ அவங்க ஆயுள் தண்டனைய அனுபவிச்சாங்க. பறவைங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து மீனு செஞ்ச உதவிக்கு நன்றிய சொன்னாங்க. இப்போ மீனுவும் காட்டுல இருக்கிற பறவைங்களும் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட்டுல கடுமையான வறட்சி ஏற்பட்டிருந்தது. அதனால காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாரும் உணவு கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அந்த வறட்சியான காலத்திலயும் அபூர்வமான ஒரு மாமரத்துல நிறைய மாம்பழங்கள் பழுத்திருந்தது. அந்த மாம்பழங்களையே உணவாக்க நிறைய பறவைங்க அந்த மரத்தை தேடி பயணம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் காலையில மீனு குருவியும் அந்த அதிசய மாம்பழத்தை தேடி பறக்க ஆரம்பிச்சா. ஒரு காகம் அந்த மாமரத்து மேல உட்கார்ந்து அத காவல் காத்துக்கிட்டே இருந்தது. ஏய் குருவியே, எதுக்காக நீ இங்க வந்த? இங்க பாரு, இந்த மாமரம் இன்னையில இருந்து எனக்கு தான் சொந்தம். இதுல இருக்கிற எந்த பழங்களையும் ஒண்ணு நான் பறிக்க விட மாட்டேன். தயவு செஞ்சு எனக்கு நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்க. என்னோட குழந்தை ரொம்பவே பசியில துடிச்சு போறா. அவளுக்காக ஒரே ஒரு மாம்பழங்களை மட்டும் எனக்கு கொடுங்க. இந்த மாம்பழத்தை நான் யாருக்காகவும் தரமாட்டேன். இப்பதான் இங்க இருக்கிற எல்லா பறவைங்களையும் அடிச்சு நான் துரத்துனேன். ஒழுங்கு மரியாதையா ஓடிடு. அப்படி இல்லைன்னா அந்த பறவைங்களை அடிச்ச மாதிரியே உன்னையும் நான் அடிச்சு துரத்திடுவேன். இது கேட்டு மீனு குருவி ரொம்ப கவலையோட அங்கிருந்து பறந்து வந்தா. அங்கிருந்து வந்த மீனும் ஒரு கள்ளி செடி பக்கத்துல உட்கார்ந்து அவளோட நிலைமைய நினைச்சு அழ ஆரம்பிச்சா. கடவுளே, எதுக்காக எங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த? இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் அன்றாட சாப்பாட்டுக்கு ரொம்ப அவதிப்படுறாங்க. தயவு செஞ்சு மழை பொழிவை கொடுத்து எங்க காட்டை மறுபடியும் பசுமையாக்கு. அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி அழுதுட்டு இருந்தா. இது எல்லாத்தையும் அந்த கள்ளி செடி காதுல வாங்கிட்டு, பறவையே, நீ அழறத பாக்குறப்போ எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. இங்க பாரு, என்னால உனக்கு சுவையான பழங்களை கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு தாகமா இருக்கும்போது என்னால தண்ணீரை கொடுக்க முடியும். மத்த பறவைங்க கூட இந்த வறட்சி காலத்துலயும் யாரு கூடவும் உணவுப் பொருட்களை பகிர்ந்துக்க மாட்றாங்க. ஆனாலும் நான் அழறத பார்த்து நீ உன்னோட தண்ணீரையே எனக்கு தர்றேன்னு சொல்ற. உண்மையாவே உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்போதைக்கு எனக்கு உன்னோட உதவி தேவையில்லை. இங்க பாரு, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. உனக்கு எப்ப தண்ணி தேவைப்பட்டாலும் தாராளமா நீ என்ன வந்து பார்க்கலாம். அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து ரொம்ப சோகமா பறந்து போனா. போற வழியில வறண்டு போன ஒரு ஆப்பிள் மரத்துல 2 ஆப்பிள் பழங்கள் மட்டும் இருந்தது. அதை பார்த்த மீனு
ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு அந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. அவ எடுத்துட்டு வந்த அந்த ஆப்பிள் பழத்தை தன்னோட பொண்ணு சாஷா கிட்ட கொடுத்தா. பசியோட இருந்த அந்த குட்டி பறவை அதை ரொம்பவே ரசிச்சு சாப்பிட்டுச்சு. இந்த மாதிரியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. இப்போ மிச்சம் மீதி இருக்கிற தண்ணியும் குளங்குட்டையில அடியோட வற்றி போயிடுச்சு. இதனால பறவைங்க எல்லாரும் ரொம்பவே கடுமையான தண்ணீர் தாகத்துல தவிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் காலையில உணவு தேடி போகும்போது ஆத்தங்கர ஓரத்துல உட்கார்ந்த காலுக்காகவும் ரொம்பவே அழுதபடியே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தது. உடனே காலுவை பார்த்த மீனு அது பக்கத்துல போனா. என்னாச்சு காகமே? எதுக்காக நீ ரொம்ப சோகமா இருக்க? உன்னோட பழமரத்துல பழங்கள் தேர்ந்துருச்சா என்ன? இல்ல பறவையே, என்கிட்ட போதுமான அளவுக்கு பழங்கள் இருக்கு. ஆனாலும் என்னால எவ்வளவு நாளைக்கு தான் பழத்தையே சாப்பிட முடியும்? ரொம்ப தாகமா இருக்கு. ஆனா குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட எனக்கு கிடைக்கல. அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சது. நாமளும் காலையில இருந்து உணவை தேடி அலையிறோம். ஆனா எங்க தேடியும் நமக்கு உணவே கிடைக்கல. பேசாம இந்த காகத்துக்கு தண்ணீரை கொடுத்துட்டு நாம அதுகிட்ட இருந்து சில பழங்களை வாங்கிக்கலாம். அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்ச மீனு, காகமே, இங்க பாரு. என்னால உனக்கு தண்ணீரை கொடுக்க முடியும். ஆனா ஒண்ணு, அதுக்கு பதிலா நீ எனக்கு சில பழங்களை கொடுக்கணும். பறவையே, தயவு செஞ்சு தண்ணீரை கொடு. சில பழங்கள் என்ன, உனக்கு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நான் பழங்களை தர்றேன். அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி அங்கிருந்து ரொம்ப வேகமா அந்த கள்ளி செடியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சா. செடியே, எனக்கு அவசரமா கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. தயவு செஞ்சு உன்னோட தண்ணீரை நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இங்க பாரு பறவையே, உனக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ தாராளமா நீ எடுத்துக்கோ. அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி அவ வாயாலேயே துளையிட்டு அதுல இருக்கிற தண்ணீரை எடுத்தா. பிறகு அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா காகத்துக்கிட்ட வந்தா. என்ன குருவியே, தண்ணீர் எடுத்துட்டு வரேன்ட்டு போன, இப்ப வேற எதையோ எடுத்துட்டு வந்திருக்க. இங்க பாரு காகமே, இதுவும் தண்ணி தான். ரொம்ப சுத்தமான இயற்கையா கிடைக்கக்கூடிய தண்ணீர். இத குடிச்சின்னா கண்டிப்பா உன்னோட தாகம் தீந்துரும். அப்படின்னு சொன்னது. பிறகு காகமும் அதோட தாகத்துக்கு இதமா அந்த தண்ணீரை குடிச்சது. வாசனை தான் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆனா தண்ணீர் உண்மையாவே ரொம்ப சத்தாவும் சுவையாவும் இருக்கு. இந்த பறவையே, நீ கேட்ட மாதிரியே உனக்காக மாம்பழங்களை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படின்னு சொல்லி மாம்பழங்களை மீனு கிட்ட கொடுத்துச்சு. இத பார்த்த மீனு ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு இந்த பழங்களை எடுத்துட்டு போய் தன்னோட பொண்ணு கிட்ட கொடுத்தா. இப்போ மீனுவும் அவ குழந்தையும் ரொம்பவே சந்தோஷமா அந்த பழங்களை சாப்பிட்டாங்க. அன்னையிலிருந்து காகமும் மீனுவும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்களா மாறிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையான உதவிகளை செஞ்சு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள்லயே காட்டோட வறட்சி நிலை மாறி காட்டுல மழை பெய்ய ஆரம்பிச்சது. அதனால மறுபடியும் அந்த காடு ரொம்ப செழிப்பான காடா மாறினது. காகமும் ரொம்பவே நெருக்கமான நண்பர்களாவே வாழ்ந்தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.